பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு செம்பருத்தி பூ 3 பூ பறிச்சிருக்கேன். இன்னொரு 3 முட்டு வளர்ந்துருக்கு. செடியை காட்டுறேன் பாருங்கள். தெரியுங்களா, முருங்கை மரத்தை ஒட்டி வச்சுருக்கேன். தெரியுதா? இங்கே ஒரு முட்டு இருக்குது, இங்கே ஒரு முட்டு, இங்கே ஒரு முட்டு. இது வந்து பெண்கள் தலைக்கு ரொம்ப நல்லது. அதுதான் வந்து பறித்தேன். 3 பூ இருக்குது. இப்போதைக்கு இது போதும். இந்த பாருங்கள், இதை பாருங்கள், ரணகல்லி. இது வந்து கல்லுக்கு சாப்பிடுவாங்க. இந்த செடி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த பாருங்கள், துளசி செடி. இதுவும் துளசி செடி, டேபிள் ரோஸு, மிளகாய் செடி. அப்படியே பாருங்கள், இந்த மணி பிளான்ட்டு. இது ஃபுல்லாக மணி பிளான்ட்டு தான். மணி பிளான்ட்டு. இந்த இதை பாருங்கள், இது வந்து முல்லைப்பூ. தெரியுதா? முல்லைப்பூ ஃபுல்லாக வளர்ந்துருக்கா, மேலே வளர்ந்துருக்கு. அது வந்து சேர் போட்டு தான் பறிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடியில் அப்படியே மேலே விட்ருக்கேன். மாடியில் பறிச்சுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அதுக்கப்புறம் கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் கீழேருந்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தடிமனம் இருக்கா? இது வச்சு ஒரு 7-8 வருஷம் ஆகுது. இவ்வளோ தடிமனம் இருக்குது. இந்த பாருங்கள், ஃபுல்லாக நிறைய கிளை விட்ருக்கு. இப்போ மழைக்கு நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. ஆமாம், ஆனால் எங்கள் கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நாங்கள் அப்பப்போ வீட்டு கொஞ்சம் ஒடிச்சிக்கிறது. இந்த பாருங்கள், மாதுளப்பழம். இது அணில் தின்ட்டு போயிடுது. மாதுளப்பழம் இன்ன வரைக்கும் எங்கள் மரத்துலேருந்து நாங்கள் பறித்து சாப்பிட்டதே இல்லை. அணில் தின்ட்டு போயிடுது. இப்போ ஒரு 2-3 நிறையா விட்டுருக்கு பிஞ்செல்லாம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. என்னன்னு தெரில, பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்கா, வெளியில் ஒன்று இருக்கா, அங்கிட்டு ஒன்று இருக்கா, தெரியுதா? ஏதோ 3. இந்த மேலே பாருங்கள், அங்கே, இந்த இங்கே, இங்கே பாருங்கள், நிறையா விட்டுருக்கு. பார்ப்போம், வளரட்டும். நான் பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த இதை பாருங்கள், இது தெரியும் உங்களுக்கு, கொய்யா செடி. இது நேராக கொக்கு மாதிரியே போகுது. மேலே ஒடிச்சு விட்ருக்கேன். யூடியூப்பில் பார்த்தேன், ஒடிச்சு விடணுன்னு சொன்னாங்க. ஒடிச்சு விட்ருக்கேன். கிளை விட்ருக்கு. இந்த பாருங்கள், இது அன்றைக்கி ஒடிச்சு விட்டேன். 2 கிளை விட்ருக்கு. தெரியுதா? ஒடிச்சு விடுவோம், 2-3 கிளை விட்ருக்கு. ஆமாம், அவ்வளோதான். இந்த இதை பாருங்கள், இது ஓமத்தலைன்னு சொல்லுவாங்கள்ல, சளிக்கு சாப்பிடுவாங்களா, அது எல்லாமே ஓரளவுக்கு வீட்டில் வச்சுருக்கேங்க. இந்த இது புதினா செடி. புதினா ஒன்றும் இல்லை, புதினா நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம்ல, அதை நீங்கள் எல்லாம் பறிச்சுட்டு அடி இந்த இதை மட்டும் தண்டை மட்டும் வச்சா அதுவே வந்துடும். சரி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இது கோழி கொண்ட பூ. இது ஒருத்தர் மலையில் வளருதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த தலை வளர்ந்துருக்கு, ஆனால் அதில் பூ வளரல. சரி, ஓகே, பாய் நண்பர்களே. ஓகே, பாய், சி யூ. மழை பெஞ்சிருக்கோம் கொஞ்சம். உங்களுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சி காமிச்சேன். செடிகள்லாம் கொஞ்சம் தலை வளர்ந்துருக்கு.